தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார். திமுக தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக செல்வப்பெருந்தகை அறிவித்துள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். கடந்த 2-3 நாட்களாக காங்கிரஸை தாக்கி வருகிறார். காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து நன்றி மறந்துவிட்டது. கூட்டணியை விட்டு விலகி போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கிடையாது என காங்கிரஸை மட்டம் தட்டி பேசி வருகின்றார். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பாக பேரம் நடத்தி ஒரு ராஜ்யசபா MP சீட்டை வாங்கியது. தேர்தல் முடிந்த பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு தெரிவித்து தற்பொழுது 2 அமைச்சர் பதவியையும் ஒரு ராஜ்யசபா MP பதவியையும் தமிழக வெற்றி கழகத்திடம் பெற உள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியதை திமுக தொண்டர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. கடும் கோபத்தில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இதனால் கொதிப்படைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பேசினால் திமுக தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். செல்வப்பெருந்தகை ஏற்கனவே திமுககாரர். அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். தேர்தலுக்கு பிறகு அவர் திமுகவில் இணையப் போகிறார் என்றெல்லாம் வதந்திகள் வந்தன. தற்பொழுது காங்கிரஸை தாக்கி பேசும் அனிதா ராதாகிருஷ்ணனை திமுக தலைமை கண்டிக்காவிட்டால் திமுக தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணனை பேச சொல்லி தூண்டிவிட்டதே திமுக தலைமைதான். திமுக தலைமையிடம் புகார் அளித்தால் அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது செல்வப்பெருந்தகை திமுக தலைமையிடம் புகார் அளிக்கப் போவதாக அறிவித்துள்ளார்.